அவல் வச்சு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் 100 கிராம் வெல்லம் சேர்த்துக்கோங்க. அரை டம்ளர் தண்ணி சேர்த்து வெல்லம் கரைஞ்சி வர வரைக்கும் கொதிக்க வச்சுக்கோங்க. பாகுப்பதம் வரணுன்ற அவசியம் இல்லை. வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை இப்போ இறக்கி வச்சுட்டு ஒரு வாணலியில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகுனதும் 4-5 முந்திரியை சின்ன சின்னதாக உடச்சி சேர்த்துக்கோங்க. முந்திரி நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க. நல்லா வறுபட்டதும் 4-5 காஞ்ச திராட்சை சேர்த்து அதையும் வறுத்துக்கோங்க. திராட்சை முந்திரிலாம் நல்லா வறுபட்டுடுச்சு. இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். அதே வாணலிலேயே 1/4 கப் துருவன தேங்காய் சேர்த்து தேங்காயோட ஈரப்பதம்லாம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு அதிகமாக நேரம் இல்லாதப்ப இந்த ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபியை செஞ்சு கொடுக்கலாம். விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்காய் நல்லா வதங்கினதும் 1 கப் அவல் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வெள்ளை அவல் சேர்த்துருக்கேன். சிகப்பு அவலும் சேர்த்து செய்யலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவல் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை. 1 நிமிஷம் வறுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி தேங்காய் அவலெல்லாம் நல்லா வறுத்துட்டு செய்கிறதுனால ரொம்ப நேரம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். அவல் நல்லா வறுபட்டுடுச்சு. நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தை இதில் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கருப்பட்டி கூட சேர்த்து செய்யலாம். நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம். வாசனைக்காக 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கோங்க. எந்த ஒரு ஸ்வீட் ரெசிபியாக இருந்தாலும் ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்க்கும் போது டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கும். அதுக்காக தான் சால்ட் சேர்க்குறோம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சூப்பரான ஹெல்த்தியான 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஸ்வீட் அவல் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம அப்படியே சாப்பிட்லாம். பால் சேர்த்து சாப்பிட பிடிக்கும்னா கொஞ்சமாக பால் சேர்த்து சாப்பிடுங்க. டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலில் வர வீடியோஸை பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.